நாட்டு மக்களுக்கு 2 நற்செய்திகள். நாட்டு மக்களுக்கான சுதந்திர தின உரையிலே 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் நமது பாரத பிரதமராகிய திரு நரேந்திர மோடி அவர்கள். ஒன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று நாட்டின் அடிப்படை குணம், அடிப்படை இயல்பு மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. பொருளாதாரத்தை பொறுத்தமட்டிலே ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற வரி விதிப்பிலே பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரிகளிலே முக்கியமான மாற்றங்களையும் அடிப்படை மாற்றங்களையும் கொண்டு வரப்போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அதை மறுபரிசீலனை செய்து சமயத்திற்கு ஏற்றால் போல் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது உண்மைதான். எந்த சிஸ்டமுமே, எந்த கட்டமைப்புமே அப்படித்தான். பீரியாடிக்கலி சில வருடங்களுக்கு ஒருமுறையாவது அவற்றையெல்லாம் மறுசீராய்வு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாட்டின் கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே சமயத்திற்கு, காலத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கும். முதலிலே ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட சமயத்திலே ஒரு மாதத்துக்கு இந்த வரிகளின் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நன்றாக நிறைவேறவில்லை. 1 லட்சம் கோடிக்கும் குறைவாகத்தான் ஒவ்வொரு மாதமும் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் போக போக ஜிஎஸ்டியை பற்றிய புரிதல் தொழில் முனைவோர்களிடம் அதிகமாக இந்த தொகை, மாதாந்திர வரித்தொகை அதிகரித்துக் கொண்டே போனது. அதை தவிர ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்பவர்களிடம் அரசாங்கம் மிக கடுமையாக நடந்து கொண்டதும் ஒரு காரணம். தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இவ்வாறாக ஜிஎஸ்டி உயர்ந்து இப்பொழுது ஒரு மாதத்திற்கு சுமார் 1.25 லட்சம் கோடி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் வருமான வரி சலுகைகள், தாராளமான சலுகைகள் போன்றவற்றை அரசாங்கத்தினால் கொண்டு வர முடிந்தது. ஒரு மனிதர் பெறுகின்ற சம்பளம், வங்கியிலே இருந்து வைப்பு தொகைக்காக பெறப்படுகின்ற வட்டி தொகை போன்றவையெல்லாம் ஒரு வருடத்துக்கு 12 லட்சம் வரையிலே, அதாவது ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலே வருமான வரியிலே இருந்து விலக்கு பெறுகின்றன. அதாவது இந்த வகையிலே எல்லாம் வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர்கள் வரி கட்ட தேவையில்லை, வரி இருக்காது. இப்பொழுது இந்த ஜிஎஸ்டியையே, இந்த வரி விதிப்பையே எளிதாக்கப் போவதாகவும் குறைக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார் மோடி அவர்கள். அதனால் இந்த வருகின்ற தீபாவளி உங்களுக்கு இரட்டை தீபாவளியாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். டபுள் தீபாவளி. அமெரிக்காவின் மிதமிஞ்சிய வரி விதிப்பு, அதனால் நமது பொருளாதாரம் சந்திக்க போகின்ற சிறிய அளவிலான பின்னடைவு, இவையெல்லாம் கூட இந்த வரி குறைப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உறுதியாக நடக்கும். அந்த குறைப்பு கணிசமான அளவிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதை தவிர இந்த வரி விதிப்பின் அமைப்பையே சிறிது எளிமையாக்கப் போகின்றார் என்றும் ஓர் எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தகவல்கள் கிடைக்கின்றன. தகவல்கள் தான், உறுதியான 100% நம்பத்தகுந்த முடிவுகள் இல்லை. ஆனாலும் வரி விதிப்பு முறை, அமல்படுத்தப்படுகின்ற முறை எளிமைப்படுத்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற 5%, 12%, 18%, 28% என்கின்ற 4 ஜிஎஸ்டி வரி படித்தளங்கள் 2ஆக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 5% மற்றும் 18% என்கின்ற 2 படித்தளங்கள் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கூறியபடி இதை 100% உறுதியாக கூறிவிட முடியவில்லை. ஆனாலும் எளிமைப்படுத்துதல், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி நடக்கும் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அவர் பேசிய மிக மிக முக்கியமான 2வது விஷயம் என்னவென்றால், நமது நாட்டின் தன்மை மற்றும் பாதுகாப்பு. எந்த நாட்டின் எந்த ஓர் அரசாங்கமுமே அதன் டெமோகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே, கவனித்துக் கொண்டே இருக்கும். இந்த டெமோகிராஃபி என்கின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன என்று யோசித்து பார்க்கின்றேன், ஆகப்படவில்லை. எனவே டெமோகிராஃபி என்றால் என்ன என்பதை சற்று விளக்கி கூறிவிடுகின்றேன். ஒரு நாட்டிலே மக்கள் தொகையின் உள்பிரிவுகள் எந்த விகிதாச்சாரத்திலே இருக்கின்றன என்பதை சுருக்கமாக டெமோகிராஃபி என்கின்ற சொல் குறிக்கின்றது. உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு தோராயமான, ஓரளவு நிலைத்த தன்மை கொண்ட உட்பிரிவு விகிதாச்சாரம் இருக்கின்றது. உதாரணமாக ஆண்கள் 49%, பெண்கள் 51%, மாணவர்கள் இத்தனை சதவீதம், வேலைக்கு சென்று அல்லது தொழில் மூலமாக பொருள் ஈட்டுகின்றவர்கள் இவ்வளவு சதவீதம்,
வயது முதிர்ந்தவர்கள் இவ்வளவு சதவீதம், மேலும் அதை போலவே இந்துக்கள் இத்தனை, கிறிஸ்தவர்கள் இத்தனை, இஸ்லாமியர்கள் இத்தனை, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் உதாரணமாக பார்சிகள், யூதர்கள் முதலியோர் இத்தனை என்று ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் இருக்கின்றது. இது ஓரளவு நிலைத்த தன்மையை கொண்டது. அதாவது காலம் செல்ல செல்ல மாறக்கூடியது, ஆனால் மிகப்பெரிய அளவிலே மாற்றங்கள் இருக்காது. உதாரணமாக இந்தியாவிலே பார்சிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. இப்படி மாறுதல்கள் நிகழும், ஆனால் அவை கட்டுக்குள்ளே இருக்கும். சிறிதளவு மாறும், அதுவும் சிறிது சிறிதாக மாறும். இதுதான் ஒரு எந்த நாட்டின் டெமோகிராஃபி, மக்கள் தொகை உட்பிரிவு விகிதங்களை பற்றிய ஒரு பொதுவான உண்மை. ஓர் அரசாங்கம், எந்த நாட்டின் எந்த அரசாங்கமுமே இதை ஏன் கவனிக்க வேண்டி வருகின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிவிடுகின்றேன். இதற்கு சீனாவை ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றேன். கடந்த காலங்களிலே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதிலே, பிறப்பு விகிதத்தை குறைப்பதிலே அந்த நாடு மிகவும் கவனம் செலுத்தியது, வெற்றியும் பெற்றது. ஆனால் எதிர்விளைவு என்ன நடந்தது? இப்பொழுது அந்த நாட்டிலே சிறுவர் சிறுமிகளும் இளைஞர்களும் குறைவாக இருக்கின்றார்கள், வயது சென்றவர்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். அதாவது முந்தைய காட்டிலும், முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றார்கள். இதனால் என்ன ஆகின்றது என்றால், குறைந்த அளவிலே மக்கள் தொகை இருக்கின்ற இளைஞர்கள், பணம் சம்பாதிப்பவர்கள், அதிகமான அளவிலே ஆகிவிட்ட வயது முதிர்ந்தவர்களை ஆதரவு அளித்து காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த நாட்டுக்கே ஒரு பொருளாதாரத்தை பற்றிய அபாயமாகவே ஆகிவிடுகின்றது. அதனால் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, எந்த நாடுமே அதன் டெமோகிராஃபி, அதன் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை, உட்பிரிவு விகிதாச்சாரத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது என்பது புரியும். நமது நாட்டை பொறுத்தவரையிலே, இந்தியாவை பொறுத்தவரையிலே இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இந்த விகிதாச்சாரம் மோசமாக இல்லை, நன்றாகத்தான் இருக்கின்றது. சொல்லப்போனால் உலகத்திலே இளைஞர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக எண்ணிக்கையிலே இருக்கின்ற நாடுகளிலே இந்தியாவும் ஒன்று. அது ஒரு மிக நல்ல விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் வேறொரு கோணத்திலே நமது நாடு ஒரு அபாயகரமான நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்நிய நாட்டிலே இருந்து இங்கே ஊடுருவல்காரர்களின் பிரச்சனை. அவர்கள், அந்த ஊடுருவல்காரர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்களும் இல்லை, இந்த நாட்டிலே சட்டபூர்வமாக நுழைந்தவர்களும் இல்லை. அதனால் நமது நாட்டுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமை ஏற்பட்டு விடுகின்றது. நமது மக்களின், இந்தியர்களின் வேலை வாய்ப்புகளை மற்றும் தொழில் வாய்ப்புகளை அவர்கள் பறித்து கொண்டு விடுகின்றார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவின் மீது ஒரு பொருளாதார போர் தொடுப்பதற்கு சமமாகவே இது ஆகிவிடுகின்றது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பங்களாதேஷ். இது மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். அதை தவிர திட்டமிட்டு பெரும் அளவிலே இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்து இந்த நாட்டின் டெமோகிராஃபியை, மக்கள் தொகை உட்பிரிவு விகிதாச்சாரத்தை மாற்ற வேண்டும், அடிப்படை குணத்தையே, இந்தியாவின் அடிப்படை குணத்தையே மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடும் பலர் வந்திருக்கின்றார்கள். அந்நிய நாட்டு சதிகாரர்களாலும் நமது நாட்டிலேயே இருக்கின்ற உள்நாட்டு சதிகாரர்களாகவும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இதை பற்றிய மிக மிக நம்பிக்கைக்கு உரிய உறுதியான உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் நமது மத்திய அரசாங்கத்துக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. உளவுத்துறை கண்களை மூடிக்கொண்டு தரவுகளை அளித்துவிடும் என்று நம்புவதற்கில்லை. தகுந்த ஆதாரத்தோடு தான் அவர்கள் தங்கள் வேலைகளை செய்திருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை. இது வெறும் வதந்தி, இது வெறும் மக்களின் பிரமை, பயம் என்று வைத்துக் கொண்டால் கூட, திட்டமிட்டு அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று வைத்துக் கொண்டால் கூட, சாதாரணமான மனிதர்கள் செய்யக்கூடிய பொருளாதார காரணங்களுக்காகத்தான் ஊடுருவல்காரர்கள் இந்தியாவிற்குள்ளே வருகின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட, அதுவும் கவலைக்குரிய விஷயம்தான். காலப்போக்கிலே அடிப்படையிலேயே இந்த நாட்டையே அது மாற்றிவிடும். இந்த அபாயத்தை தான் நமக்கு எடுத்து கூறி எச்சரித்திருக்கின்றார் நமது பிரதமர். இந்த விஷயத்தை தொடர்ந்து ஆழ்ந்து கவனித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு டெமோகிராஃபி மிஷன், மக்கள் பிரிவு திட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம், அதை அவர் அறிவித்திருக்கின்றார். அதாவது இவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை மாநில அரசாங்கங்களை மட்டுமே நம்பி அவர் விட்டு விடப்போவதில்லை. தேசிய புலனாய்வு மையம் NIA மற்றும் போதைப் பொருள் தடுப்பு மையம் என்பனவற்றை போன்று இந்த டெமோகிராஃபி மிஷன்
மத்திய அரசாங்கத்தின் ஒரு தனி பிரிவாக, வலிமை பொருந்திய ஒரு தனி பிரிவாக, தேவையான அதிகாரங்களை எல்லாம் கொண்ட ஒரு பிரிவாக மத்திய அரசின் தலைமையின் கீழே இயங்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட முறையிலே இந்த நடவடிக்கை, பிரதம மந்திரி அறிவித்திருக்கின்ற இந்த நடவடிக்கை டெமோகிராஃபி மிஷன் மிக மிக அவசியமான ஒன்று மற்றும் மிக மிக அவசரமான ஒன்று என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதையெல்லாம் அப்படியே தன்னை போல இருந்துவிட்டு போகட்டும் என்று விட்டு விட முடியாது. நாட்டின் பாதுகாப்புக்கே ஒரு பெரும் அச்சுறுத்தலாக அது அமைந்துவிடும். ஏற்கனவே தேசிய குடிமக்கள் பதிவேடு NRC என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்கின்ற ஒன்றை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இடைப்பட்ட வருடங்களிலே இந்த கோவிட் என்கின்ற பெரும் தொற்று பிரச்சனையினாலே அந்த பிரச்சனையிலேயே கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாலே இந்த NRC என்கின்ற முயற்சி பின்னுக்கு தள்ளப்பட்டு இருந்தது. இப்பொழுது அது வேகம் எடுக்கும். அந்த NRC என்கின்ற பணியையே, அதை உருவாக்குகின்ற பணியையே இப்பொழுது மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த டெமோகிராஃபி மிஷன் என்கின்ற அமைப்பு கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அப்படித்தான் நடக்கும் என்று நிச்சயமாக சொல்வதற்கில்லை, ஆனால் அப்படியும் நடக்கக்கூடும் என்கின்ற என்னுடைய கணிப்பை சொல்கின்றேன். எப்படி இருந்தாலும் அந்த அமைப்பு டெமோகிராஃபி மிஷன் தகுந்த அதிகாரங்களுடன் இருக்கும். தான் தோன்றித்தனமாக செய்து விடாமல் இருப்பதற்காக தகுந்த கட்டுப்பாடுகளுடனும் அது இருக்கும். இல்லை என்றால் நீதிமன்றம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தகுந்த கட்டுப்பாடுகள், செக் பாயிண்ட்ஸ் மிக மிக அவசியம். அதை மத்திய அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். சரியான முறையிலே அதை செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த நடவடிக்கையை ஏற்காது என்றும் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த டெமோகிராஃபியை பற்றிய கவலை என்னுடைய மனத்திலே பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கமும் இந்த விஷயத்தை நன்கு கவனித்திருக்கின்றது, தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்கின்ற விஷயம் என் மனத்துக்கு ஓரளவு ஆறுதலை தருகின்றது. ஒரு சிறிது நிம்மதி அடைகின்றேன். நீங்களும் அப்படியே உணர்வீர்கள் என்றும் நம்புகின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.